சார்பாக எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த மாதிரி மதுரை மாவட்டம் விராட்டிபத்து ஊரில் இந்த மாதிரி நாங்கள் வந்து மாடுன்றது எங்களுக்கு ஒரு குலசாமி மாதிரி அதை வந்து நாங்கள் தெய்வமாக மதிச்சுக்கிருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து இதிலே இருந்தனால எங்களுக்கு வந்து ரொம்ப மாடுனா இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் நாங்கள் அதிலே இருந்து அது ஒரு எல்லாமே காலேஜ் படிக்கிற பசங்க தான், ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ இது ஒரு பேஷனாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து எங்களுக்கு வந்து இப்போ தான் அந்த ஜல்லிக்கட்டு இது போராட்டத்துக்கு அப்புறம் இருந்து நாங்கள் இது பண்ண ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டுனாலே எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ரொம்ப அதான் சொல்லிட்டு குலசாமி மாதிரி எங்களுக்கு மாடுன்றது. அதே போல் விளையாட்டு இருக்கிற விளையாட்டு மாடுனாலே நாட்டு மாடு தான் பெஸ்ட்டு மாடுன்னுவாங்க. அதுவும் இல்லாமல் அது நல்லா சுத்து மாடாக இருக்கும். எங்கே எந்த வாடியாக இருந்தால் பரிசு எடுக்க. இப்போ நாங்களே இப்போ ஒரு கிட்டத்தட்ட 3 வாடி 4 வாடி அவுத்துருக்கோம். இப்போதைக்கு அது 2 பல்லுலேருந்து அவுத்துருக்கோம். இப்போ 4 பல்லு போட்டுருச்சு. அதனால் அவுத்த வாடி எல்லாத்துலேயும் பரிசு, பீரோ, கட்டில், தங்க காசு, வெள்ளி காசு எல்லாம் வாங்கியிருக்கு. சின்ன ஒரு மாட்டுக்கு நம்மளுக்கு கூட உடம்பு இல்லாட்டி சரி இது சரி இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களை கூட அவ்வளோ கேர் பண்ணிக்கிற மாட்டோம். நாங்கள் தம்பி கருப்பணத்தையும் கேர் பண்ணிக்கிடுவோம். அது இல்லாமல் இப்போ வந்து நாங்கள் வளர்க்குறோம்னா நாங்கள் எடுத்து வளர்க்குறோம். பசங்க எல்லாருமே ஷேர் பண்ணி தான், ஒரே ஆளை பொறுப்படுத்தி வளர்க்காமல் ஷேர் பண்ணி தான் எல்லாருமே வளர்க்குறோம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி காலேஜ் மதுரை மன்னர் காலேஜில் பிகாம் சிஏ படிச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்கு அது சார்பாக எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த மாதிரி மதுரை மாவட்டம் விராட்டிபத்து ஊரில் இந்த மாதிரி நாங்கள் வந்து மாடுன்றது எங்களுக்கு ஒரு குலசாமி மாதிரி அதை வந்து நாங்கள் தெய்வமாக மதிச்சுக்கிருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து இதிலே இருந்தனால எங்களுக்கு வந்து ரொம்ப மாடுனா இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் நாங்கள் அதிலே இருந்து அது ஒரு எல்லாமே காலேஜ் படிக்கிற பசங்க தான், ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ இது ஒரு பேஷனாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து எங்களுக்கு வந்து இப்போ தான் அந்த ஜல்லிக்கட்டு இது போராட்டத்துக்கு அப்புறம் இருந்து நாங்கள் இது பண்ண ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டுனாலே எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ரொம்ப அதான் சொல்லிட்டு குலசாமி மாதிரி எங்களுக்கு மாடுன்றது. அதே போல் விளையாட்டு இருக்கிற விளையாட்டு மாடுனாலே நாட்டு மாடு தான் பெஸ்ட்டு மாடுன்னுவாங்க. அடுத்தளவு பல்லு போட போட தான் வயசு கூடும். வயசு பல்லை வச்சு தான் வயசு நாங்கள் கண்டுபிடிப்போம். அது வயசு பல்லு 2 பல்லு போட்டுச்சுன்னா அதுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன தீவனம் கொடுக்க போகிறோம்னா அந்த 2 பல்லு போட்டுச்சுன்னா தூசி, தவிடு, இந்த மாதிரி நம்ம தர்கா தூசி, இந்த மாதிரி ஏகப்பட்ட தவிடு தூசி, இந்த அப்புறம் பருத்தி விதையெல்லாம் நாங்கள் வைப்போம். அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் 4 பல்லு போடுது இந்த டைமிங்னா நம்ம வந்து நல்லா மாட்டு கொம்பேறணும்னு வச்சுக்கோங்க. கொம்பேறணும்னா நம்ம இந்த பச்சரிசி, கருப்பட்டி, மண்டவளம் அதை போட்டு நல்லா தேங்காய் சீலை அதை போட்டு நம்ம அது ஒரு ஊட்டு போடுவோம். ஊட்டுனா மாட்டுக்கு அந்த இறை ஏற்றுனோம்னா அது கொம்பு நல்லா மாடு ஆட்ட சட்டமாக நல்லா உருட்டியாக வரும். அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் இப்போ ஜல்லிக்கட்டு அடுத்து ஒரு 3 மாதத்தில் வரப்போ போகுதுன்னா அதுக்கு முன்னாடி 2 மாதத்துலேருந்தே நாங்கள் வந்து வாரத்துக்கு 3 தடவை நீச்சல். சார்பாக எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த மாதிரி மதுரை மாவட்டம் விராட்டிபத்து ஊரில் இந்த மாதிரி நாங்கள் வந்து மாடுன்றது எங்களுக்கு ஒரு குலசாமி மாதிரி அதை வந்து நாங்கள் தெய்வமாக மதிச்சுக்கிருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து இதிலே இருந்தனால எங்களுக்கு வந்து ரொம்ப மாடுனா இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் நாங்கள் அதிலே இருந்து அது ஒரு எல்லாமே காலேஜ் படிக்கிற பசங்க தான், ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ இது ஒரு பேஷனாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து எங்களுக்கு வந்து இப்போ தான் அந்த ஜல்லிக்கட்டு இது போராட்டத்துக்கு அப்புறம் இருந்து நாங்கள் இது பண்ண ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டுனாலே எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ரொம்ப அதான் சொல்லிட்டு குலசாமி மாதிரி எங்களுக்கு மாடுன்றது. அதே போல் விளையாட்டு இருக்கிற விளையாட்டு மாடுனாலே நாட்டு மாடு தான் பெஸ்ட்டு மாடுன்னுவாங்க. ஒருத்தளவு பல்லு போட போட தான் வயசு கூடும். வயசு பல்லை வச்சு தான் அதுக்கு ஊட்டு பருத்தி தான் சொன்னேன். பச்சரிசி, தேங்காய் சீலை, கருப்பட்டி இதெல்லாம் போட்டு அது ஒரு ஊட்டு கொடுப்போம். இதுதான் இப்போ மாட்டை வளர்க்குறோன்னா அதுதாங்க. அது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. மாட்டை வளர்க்க 10 பேர் 20 பேர் அது கூட இருந்து பாடு பண்ணணும். 4 பேர் கண்ணு வச்சு பார்த்துக்கணும். நம்ம சும்மா கிடையாதுங்க. அதுபோல் மாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு இந்த தீவனத்தோட செலவு எப்படின்னா அந்த வயசை பொறுத்து தான் செலவும்.
இப்போ அந்த கண்டுக்குட்டியில் அப்போ செலவு வராது. அந்த 2 பில்லப்போ ஒரு ரூ. 100 ரூ. 150 செலவு வரும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து செலவு பண்ணுற ஒரு மாட்டுக்கு ரூ. 300 செலவாகுது. இனி அது வயசாக 500 1000 செலவாகிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு நம்ம அதுவும் இல்லாமல் நாங்கள் சம்பாதிக்கிற காசு எவ்வளோனா ஒரு ஆளுக்கு ரூ. 400 300 தான் சம்பாதிச்சோம். அதில் மாட்டுக்கு தான் நாங்கள் சார்பாக எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த மாதிரி மதுரை மாவட்டம் விராட்டிபத்து ஊரில் இந்த மாதிரி நாங்கள் வந்து மாடுன்றது எங்களுக்கு ஒரு குலசாமி மாதிரி. அதை வந்து நாங்கள் தெய்வமாக மதிச்சுக்கிருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து இதிலே இருந்தனால எங்களுக்கு வந்து ரொம்ப மாடுனா இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் நாங்கள் அதிலே இருந்து அது ஒரு எல்லாமே காலேஜ் படிக்கிற பசங்க தான், ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் எல்லாமே. நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ இது ஒரு பேஷனாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து எங்களுக்கு வந்து இப்போ தான் இந்த ஜல்லிக்கட்டு இது